தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா PUBG Lite. அது எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா ஒர்க் பண்ண வைக்கிறதுன்ற பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த 14,000 பேர்ல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் இஷ்யூ அது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் PUBG Lite இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் போயிடுங்க. ஆப்ஸில் போய்ட்டு PUBG Lite ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இப்போ PUBG Liteன்னு நான் போடுறேன். ஸோ PUBG Liteன்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டேட்டாஸ் சேவ் ஆகிருக்கும், இல்லை எரர் வந்த டேட்டாஸ் சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் போயிடணும். அதில் பார்த்தீங்கன்னா கிளியர் ஏ டேட்டான்னு இருக்கும், அதாவது கிளியர் கேஜ் இருக்கும். இதை கிளியர் பண்ணிங்க. ஸோ கிளியர் த டேட்டா, இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த முக்கியமான டேட்டாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எரர் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ டெலீட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சேஞ்சர். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற மெத்தட். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு VPN தான், பட் ஆனால் மேனுவலாக டைப் பண்ணுற VPN. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டிஎன்எஸ் VPN ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 88ன்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுக்குற நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 124.6.169.181. இந்த டாட் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுத்ததும் உங்களுக்கு VPN கனெக்ட் பண்ணவான்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு VPN பக்காவாக கனெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி க்ரீன் கலரில் காமிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கேமை ஓப்பன் பண்ணுங்கள். பட் ஆனால் என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மொபைல், ஏன்னா 4GB RAM 64GB ROM மாடல். அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலுக்கு அதாவது இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன், அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்பே உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி எரர் வந்துடும். இருந்தாலும் அந்த மெயின் பேஜ் வரைக்கும் என்னால் போக முடியும். அதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன்னு. ஸோ பாருங்கள். ஸோ அப்டேட் செக்கிங் ஆகுது. ஸோ கெஸ்ட் மோட் வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். என்னோடய மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள PUBG மொபைல் கேமே உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் எனக்கு இந்த கேம் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நான் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கான டைப் தான். பட் ஆனால் இன்னும் நிறைய எரர்ஸ் வர்றதுனால ஸோ இப்போ இதுக்கு 2 மெத்தட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ரெண்டாவது ஒரு மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ரெண்டாவது மெத்தட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கிளியர் கேச் எல்லாத்தையும் பக்காவாக கிளியர் பண்ணிவிடுங்க. அந்த பேக்கப் டேட்டாவில் போய்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க. அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு கிளியர் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் EFO VPN இது பார்த்தீங்கன்னா இன்னொரு VPN. இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதில் நீங்கள் எதுவும் என்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதில் சூஸ் த லொக்கேஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பிலிப்பைன்ஸ்ன்றது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பிலிப்பைன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க சிட்டிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகுது. ஸோ இப்போ லோடிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கேமை கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த 2 மெத்தடுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும் கைஸ். இது நீங்கள் ஒன்று ஒர்க் ஆகலனாலும் ரெண்டாவது மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.
இது மெயினாக அந்த ஒர்க் ஆகாத பர்சனுக்காக தான் கிரியேட் பண்ண வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக தான் இதை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒர்க் பண்ண முடியலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே எரர் தான் வருது பாருங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன போட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் மொபைல், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம் மொபைல் கிடையாது கைஸ். அதனால் என்னால் பக்காவாக டெஸ்ட் பண்ண முடியல. ஒருவேளை நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் 2GB ரேம் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? தேங்க்யூ.